சமாதான பிரபு என்று சொல்லும்போது Mais quand on dit prince de la paix, ஏதோ இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் செஞ்சவர். Jésus-Christ a fait quelque chose. அது செஞ்சபடியா தான் அந்த பட்டம் கொடுத்திருக்கிறார் அவருக்கு சமாதான பிரபு. Et c'est pour ça qu'il a ce nom-là, le prince de la paix. கர்த்தர் என்ன செஞ்சவர்? Que a fait Jésus-Christ? தேவனே அறியாத எங்களை Nous qui ne connaissons pas Dieu, நாங்க எங்கேன்னு நாங்கள் வந்தோம்னு நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. nous ne devons pas oublier d'où nous venons. எங்கள் முற்பித பிதாக்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? விக்கிரகாராதனை செஞ்சு கொண்டிருந்தாங்க. Nos générations anciennes, ils adoraient des images. வேதம் சொல்லுது தொடக்கத்துல எங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு சம்பந்தமே இல்ல. La Bible dit qu'au début, nous n'avons aucun lien entre Dieu et nous. Amen. We have been நாங்க வந்து செப்பரேட் இருந்தோம்னு சொல்லி. On était séparés. Alienated. On était vraiment séparés. அதாவது கர்த்தருக்கும் எங்களுக்கும் ஒரு கர்த்தர் எங்களோட பேசவே மாட்டார் தொடக்கத்துல. Au début, on peut voir que Dieu ne nous parlait même pas. Amen. பாவத்துல இருந்த எங்களை Nous étions dans le péché. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சவர்? Qu'a fait Jésus-Christ? ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இல்லாத எங்களை, Nous qui n'avons pas de lien, une relation entre Dieu. Amen. கர்த்தருக்கு எதிராக நாங்கள் செய்யப்படும்போது Nous avons agi contre Dieu. கர்த்தர் எங்களை எதிரியா தான் பார்த்து கொண்டு இருந்தார். Et Dieu nous voyait comme un ennemi. யார் எங்களை முற்பிதாக்கள். Et nos générations anciennes. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சவர்? Qu'a fait Jésus-Christ? எங்களையும் il nous a pris nous. ஆண்டவரும் Et Dieu. ரட்சிப்பாலே எங்களை சமாதானப்படுத்தினவர். Il nous a sauvés et avec ceci on a eu la paix. அதுதான் சமாதான பிரபு என்று சொல்றார். C'est pour ça qu'on l'appelle la prince de la paix. ஒரு உறவில்லாத இருந்த எங்களை, nous qui n'avons pas de relation avec ஒரு Dieu, நம்பிக்கை இல்லாத இருந்த எங்களை, nous qui n'avons pas d'espérance envers Dieu, திருப்பி ஆண்டவருக்கும் எங்களுக்கும் திருப்பி அந்த கனெக்ஷனை கொடுத்து விட்டார். Et il nous a redonné la connexion entre Dieu et nous. Amen. அதால Et par cela, இன்றைக்கு நாங்க தேவனுடைய பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம். et nous sommes les enfants de Dieu. Amen. எவ்வளவு பெரிய பாக்கியம். Regardez comment c'est une grande chance. Amen. சமாதான பிரபு. Le prince de la paix. Amen. அந்த சமாதானம் உங்களோட இருப்பதாக. Et que cette paix soit avec vous. Amen. இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்றார். Jésus-Christ dit une chose. இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போகும்போது எங்களுக்கு என்ன விட்டுட்டு போனவர்? Quand Jésus-Christ est parti, qu'est-ce qu'il nous a laissé? சமாதானமும் இன்னொரு காரியம். La paix et une autre chose. இயேசுக்கு பதிலா சொல்ற இன்னொரு ஆள் பரிசுத்த ஆவியானவருக்கு எடுத்துக்கொள்வோம். ஜோவான் 14 Jean 14 25 verset 25. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் 14:25 இப்ப இயேசு வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக Jésus avant d'aller sur la croix, கடைசியா சில காரியங்கள் சொல்றார். il dit des dernières choses. எதுக்காக? Pourquoi? சீஷர்கள் சோர்ந்து போக கூடாது. Pour pas que les disciples soient affaiblis. இயேசு கிறிஸ்துக்கு நல்ல தெரியும் என்ன நடக்க போறது. Jésus-Christ sait pertinemment ce qui va se passer. சீஷர்கள் சோர்ந்து போக கூடாதுன்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற அவரை திடப்படுத்துறார். Et du coup Jésus-Christ remotive ses disciples. அவர் என்ன சொல்றார்? வாசிங்க. Qu'est-ce qu'il dit? நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளவனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Il vous dit je vous laisse la paix et je vous donne ma paix. Amen. இப்ப தேவனுடைய சமாதானம், et la paix de Dieu, அது உலகம் தர முடியாத ஒரு சமாதானம். c'est une paix que le monde ne peut pas nous accorder. Amen. உலகம் தர முடியாத ஒரு சமாதானம். இன்றைக்கு நீங்க உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, si vous regardez dans le monde aujourd'hui, Amen, இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும், où que vous soyez, நீங்க எல்லாம் வாங்கலாம், vous pouvez tout acheter, எல்லாம் கண்டுபிடிக்கலாம், vous pouvez tout trouver. ஆமா, ஆனா எங்க பார்த்தாலும் சமாதானம் மட்டும் இல்ல. Mais vous pouvez regarder qu'il n'y a pas la paix partout. இந்த உலகத்துல இப்ப நடக்கிற யுத்தங்கள், les guerres actuellement, என்ன காரணம்? சமாதானம் இல்ல. Pourquoi? Parce qu'il n'y a pas de paix. அப்ப இந்த உலகம் ஒரு நாளும் உங்களுக்கு அந்த பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. Cette terre ne vous donnera jamais la paix éternelle. Amen. அதாவது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு உலகம். C'est un monde où il n'y a pas de paix. Amen. அப்ப நாங்க சர்ச்சுக்கு வரும்போது, donc lorsque nous venons à l'église,
நாங்கள் என்ன செய்றோம்? Qu'est-ce que nous faisons? அந்த சமாதானத்தை நாங்க கேட்கணும் Nous devons தேவனிடம். demander cette paix. உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி. Nous devons demander la paix de Dieu. ஒன்று நீங்க யோசிக்கணும், சமாதானம் வந்து La paix, அதுதான் சத்ருவன் முதல்ல பிரிக்க பார்ப்பான். c'est ça que le diable va vous enlever en premier. ஆமென். உங்க குடும்பத்துல Dans votre famille, ஆமென் கர்த்தர் உங்களுடைய பிசாஸ் வந்து ஒரு நாளும் உங்களுடைய ஜெப ஜீவியத்துல அவர் கை வைக்க மாட்டார். l'ennemi va jamais toucher à vos prières. பிசாஸ் ஒரு நாளும் உங்களுடைய சுக ஜீவன்ல கை வைக்க மாட்டார். L'ennemi va jamais toucher votre santé. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளை மேல கை வைக்க மாட்டார். Dieu ne va jamais toucher vos enfants. முதல்ல வீட்ல இருக்கிற சமாதானத்தை பறிப்பார். Déjà, il va prendre la paix qu'il y a chez vous. ஆமென். அந்த சமாதானம் எடுத்தா Et si vous enlevez cette paix, மிச்சம் எல்லாத்தையும் அப்படி விழுந்து போகும். et le reste va tomber. அப்ப இந்த சமாதானம் Donc cette paix, சரியான ஒரு முக்கியமான காரியம். c'est une chose très importante. ஆமென். சமாதானம் இல்லாம Sans cette paix, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய le முடியாது. Saint-Esprit ne peut pas agir. ஆமென். நாங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கோம் தானே? எத்தனை பேர் Nous avons விசுவாசிக்கிறீங்க? tous le பரிசுத்த Saint-Esprit. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறது. Comment personne vous avez la foi que le Saint-Esprit est avec nous. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னா, Et si nous devons protéger le Saint-Esprit, ஆமென், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். combien de personnes vous avez foi que quand nous faisons des choses en l'encontre de Dieu, le Saint-Esprit est déçu. அப்ப நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பாதுகாத்து கொள்றதுக்கு Pour garder le Saint-Esprit, நாங்கள் சமாதானத்தோடு நாங்கள் இருக்க nous வேண்டும். devons rester avec la paix. சமாதானத்தோடு நாங்கள் இருக்க Nous devons வேண்டும். rester avec la paix. ஆமென். நாங்கள் சில நேரத்துல டென்ஷன் ஆவோம். Des fois, on peut être énervé, டென்ஷன் ஆகி சில காரியங்கள் சொல்லுவோம். on peut dire certaines choses, அது வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் தாக்குது. et ça impacte le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் தான் துக்கப்படுகிறார். Ça attriste le Saint-Esprit. அதுக்காகத்தான் எந்த சூழ்நிலை இருந்தாலும், Et c'est pour cela, dans n'importe quelle situation, எந்த காரியங்கள் எங்களை வாழ்க்கையில வந்தாலும், dans n'importe quelle situation dans nos vies, தேவன் எங்களுக்கு தந்த அந்த சமாதானம் ஒரு நாளும் நாங்க இழக்க கூடாது. nous ne devons pas perdre la paix que Dieu nous a donnée. ஆமென். அது சரியான முக்கியம். C'est très important. அதனால தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்க ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ளே நாங்கள் இருக்க C'est வேண்டும். pour ça que nous devons avoir une maîtrise de soi dans n'importe quelle situation. உலகம் தர முடியாத சமாதானத்தை, La paix que le monde ne peut pas nous accorder. ஆமென். அப்ப உலகம் தர முடியாத சமாதானத்தை இன்றைக்கு நாங்க பெற்றுக்கொள்றோம் சபைக்குள்ள வரும்போது. Aujourd'hui, dans l'église, nous avons la paix que le monde ne peut pas nous accorder. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது உண்டு. Une chose est la paix que Dieu nous accorde, ஆனா கர்த்தரோட இருக்கிற ஒரு சமாதானம் உண்டு. et il y a une autre paix, c'est d'être avec Dieu. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனோட எங்களுக்கு அந்த தேவனுடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று Combien de personnes vous avez foi que nous devons être dans la paix de Dieu chaque jour? சேர்ச்சுக்கு மட்டும் இல்ல. Non seulement dans l'église. ஆமென். சலமோன் நான் சேர்ச்சுக்கு வந்தேன், இன்றைக்கு நல்ல சமாதானமா இருந்தது. Aujourd'hui, je suis venu à l'église, j'étais en paix. அப்ப என்ன காரணம்? மத்த நாள்ல சமாதானம் இல்ல. Pourquoi? Parce que les autres jours, ils ne sont pas en paix. ஆனா ஒவ்வொரு நாளும் Mais tous les jours, நாங்கள் அந்த நாள் மட்டும் தேவனுடைய சமாதானத்தை உணராம, non seulement juste une journée, on a la paix de Dieu, நாளுக்கு நாளா நாங்கள் தேவனோட அந்த தேவனுடைய சமாதானத்தை ஓட நாங்கள் வாழ வேண்டும். et nous devons vivre avec la paix de Dieu tous les jours. நம்ம ஒரு வசனத்தை எடுப்போம். மத்தியுல On va voir Matthieu, 18:10. chapitre 18. அப்ப இந்த சமாதானத்தை காத்து கொள்றதுக்கு Pour garder cette paix, முதல்ல நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும். nous devons accepter une chose. ஆமென். முதலாவது காரியம், La première chose, தயவு செஞ்சு கவனிங்க, இது முக்கியமான காரியம். c'est une chose très importante. சொல்றதுக்கு ஈஸி, C'est facile à dire, ஆனா சில நேரம் அந்த முக்கியத்துவம் நாங்க மறந்து போவோம். et peut-être qu'on peut oublier cette importance. ஆமென். என்னவென்று சொன்னா, Que cette chose est கர்த்தர் எனக்காக மரித்தவர், que Dieu est mort pour nous, எனக்காக அவர் உயிர்த்தவர். qu'il a ressuscité pour nous. இது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். Nous devons avoir foi en cela. சும்மா தனிப்பட்ட முறையில நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். Nous devons avoir foi personnellement. ஏதோ ஒரு ஜெனரலா எல்லாருக்குமே அவர் மரிச்சவர் இல்ல. Il n'est pas mort pour tout le monde. எனக்காக, Pour moi. சாலமோனுக்காக தான் அவர் மரிச்சவர். Pour Salomon, il est mort. ராரிஷனுக்காக தான் அவர் Pour மரிச்சவர். Rajeshan, il est mort. வர்தனாக்காக தான் அவர் Pour மரிச்சவர். Vardhan Brother, il est நீங்க mort. பர்சனலா நீங்க நம்ப வேண்டும். Vous devez avoir foi personnellement. எனக்காக தான் என் தேவன் மரித்தார். Que Dieu est mort personnellement pour moi. வாசிங்க மத்திய 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள்
பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. நாங்க சர்ச்சுக்கு வரும்போது Lorsque nous venons à l'église, சில நேரம் நாங்க நிக்கலாம். இப்ப நாங்க பெருசா நாங்க ஊழியம் செய்யறதில்ல. on peut penser qu'on ne fait pas le ministère, பெருசா எங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல. qu'on n'a pas beaucoup d'importance, பெருசா கர்த்தர் என்ன பயன்படுத்துறார் இல்ல. que Dieu ne m'utilise pas. Amen. அதால நான் ஒரு முக்கியமான ஆளா இல்ல. Donc je ne suis pas quelqu'un d'important. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அப்படி பார்க்கறது இல்ல. Mais Dieu ne regarde pas comme ça. அது சிறியவனா இருந்தாலும் Même si vous êtes petit, Amen. அந்த சிறியவன் துளைந்து போனாலும் même si cette personne qui est petit est perdue, கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த சிறியவனை தான் போய் தேடுவார். et Dieu va chercher cette personne qui est petite. Amen. எல்லாருமே கர்த்தருடைய கண்கள நாங்க முக்கியமான ஆட்கள். On est tous importants aux yeux de Dieu. விசேஷித்தவர்கள். Nous sommes tous spéciaux. தொடர்ந்து வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்க, Si un homme a 100 brebis, அவைகளில் ஒன்று சிதறி போனால், அவைகளில் ஒன்று சிதறி போனால், et que l'une d'elles se perde, அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளிலே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? ஆமென். சிதறி போனது தேடாம இருப்பானோ? est-ce qu'il ne chercherait pas celle qui est perdue? அதான் தேவனுடைய இதயம். C'est ça le cœur de Dieu. ஆமென். நாங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காகவே அவர் மரித்தார். Nous devons avoir foi que Dieu est mort pour என் nous. பாவத்துக்காகவே அவர் மரித்தார். Il est mort pour nos péchés. அதை நீங்கள் உணரும்போது, அதை விசுவாசிக்கும் போது, Quand vous avez foi en cela, நீங்க தான் ஸ்பெஷலா நீங்க நம்புவீங்க. c'est vous qui êtes spécial et vous allez உங்களுக்கு avoir foi en ஆட்டோமேட்டிக்கா cela. ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். Vous allez me le ressentir vous-même. ஐ மீன் தேவனுடைய பலத்தினாலே என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று. Que je peux faire tout ce que je veux avec la force de Dieu. நான் விசேஷித்தவர். Je suis spécial. நெச்ச பாருங்க. அதான் தகப்பன் ஒரு இதயம். C'est ça le cœur d'un père. 99 ஆடு சந்தோஷமா இருக்கறாங்கன்னு அவர் ஒன்றுமே பார்க்க மாட்டார். Il va pas regarder les 99 brebis qui sont en தொலைந்து paix, போனவர் தான் அவர் போய் பிடிப்பார். mais il va chercher la brebis qui s'est perdue. ஆமென். நாங்கள் சமாதானத்தோட இருக்கும்போது, Lorsqu'on est en paix, ஆமென், யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கறாங்களோ, ceux qui sont pas en paix, நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை நீங்க தேடி போவீங்க. vous allez les chercher. ஆமென். சபையில யாராவது விழுந்தா, Si quelqu'un tombe dans l'église, உங்களுக்கு உண்மையா ஆவியானவர் கிரியை செய்றார் என்று சொன்னா, si le Saint-Esprit marche vraiment en vous, ஆண்டவர் உங்களோட பேசுவார். உன் தேடிக்கிற சமாதானத்தை அந்த அவன்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி. Dieu va vous parler et va dire donne ta paix à l'autre personne qui est perdue. அதான் சமாதானத்தோட இருக்கிற ஒரு ஆள் அப்படித்தான் செய்வான். C'est quelqu'un qui est en paix, il fait ainsi. ஆமென். ஒரு புள்ள விழுந்தா, Si un enfant tombe, நோவா அந்த கப்பல்ல வந்து எத்தனையோ புயல் அடிச்சிருந்த. sur le bateau de Noah, il y avait beaucoup de tempêtes, ஆமென். ஆனா உள்ளுக்கு, mais à l'intérieur, மிருகங்கள் விழுந்தாலும் கப்பலுக்குள்ள தான் விழுந்தாங்க, கப்பலுக்கு வெளியில விழல. s'ils sont tombés dans le bateau, pas à l'extérieur. ஆமென். எங்க சபையில ஒரு நபர் விழுந்தா, Si dans notre église, un membre tombe, அது யாரா இருந்தாலும், que ce soit n'importe qui, ஆமென், எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நாங்க ஷேர் பண்ண nous வேண்டும். devons partager la paix qui est en nous. இது சரியான முக்கியம். Ça, c'est très important. அதான் தேவனோட இதயம். C'est ça le cœur de Dieu. ஆமென். நல்லா இருக்கிறவங்கள போய் ஃபோக்கஸ் பண்றேல. Ils vont pas regarder les gens qui sont bien en paix, ஆறாறு பலவீனத்தோட இருக்கிறாங்க. ceux qui sont faibles, ஆமென். ஆறாருக்கு உதவி தேவை. ceux qui ont besoin d'aide. அதான் தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஒரு ஆதாரம். C'est ça la marque qu'on peut avoir en tant qu'enfant de Dieu. அடுத்த காரியம், Et une autre chose, யோவான் 15 Jean 15, 4ஆம் அதிகாரம் இருங்க. verset 4. என்னில் நிலைத்திருக்கிறவன், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நிச்சய பாருங்க, நாங்கள் விசுவாசிக்கணும் இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார் என்று. Nous devons avoir foi que Dieu vit en எத்தனை பேர் nous. விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes vous avez foi இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார்? que Dieu vit en nous? ஆமென். ஜீவிக்கிறார்னு சொன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார்னு மட்டும் இல்ல, Non seulement அவருடைய qu'il est en வாழ்க்கை எனக்குள்ள தான் இப்ப வாழ்றார். Et que sa vie est vécue à travers moi. ஆமென். il vit en nous. Il vit en nous. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையே, Et notre vie, அவருடைய வாழ்க்கை எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். on vit en nous. அதை நாங்கள் விசுவாசிக்கணும். Et nous devons avoir foi en அதை cela. நாங்கள் புரிந்து கொள்ள Nous வேண்டும். devons le comprendre. ஆமென். அந்த சராசரியம் படைத்த தேவன் Et Dieu qui a créé toute cette terre, எனக்குள்ள வாழுறார். il vit en moi. ஆமென். ஏதோ வந்து நாங்க சர்ச்சுக்கு வாரோம், Je viens à l'église, வர்ஷிப் செய்றோம், மெசேஜ் கேக்குறோம். on loue, on écoute le prêche. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்
ஒரு பெட்ரோல் செட்ல மாதிரி பெட்ரோல் ஊத்துற மாதிரி என்னால ரீசார்ஜ் பண்ணிட்டு வீட்டை போறே இல்ல. C'est non seulement que le dimanche on vient, on se recharge comme la station essence et on repart à la maison. ஆமென். சபையில் இருக்கிற பிரசன்னம் அப்படியே நீங்க தொடர்ந்து அந்த கிழமை ஃபுல்லா நீங்க கொண்டு போக வேண்டும். La présence de Dieu, vous devez la garder toute la semaine. அதான் இயேசு சபையில மட்டும் இல்ல உங்களுக்குள்ளே அவர் ஜீவிக்கிறார். Non seulement à l'église, mais en vous aussi, Dieu vit en vous. ஆமென். அதை நாங்க விசுவாசிக்கணும். Nous devons avoir foi en cela. அப்ப எங்களுடைய சமாதானம் Notre paix, யார் மேல நாங்கள் வச்சிருக்கிறோம், avec qui sur qui on le porte, இது சரியான முக்கியம். c'est important. அநேக பேர் இன்றைக்கு ஏமாந்து போற காரணம் Beaucoup de personnes, vous êtes perdus, ஜனங்கள் மேல நீங்க அநேக பேர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. vous êtes trahis parce que vous faites confiance à beaucoup de மனுஷர் personnes. மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். Vous faites confiance à beaucoup d'hommes. ஆமென். உங்களுடைய சமாதானத்தை யார் மேல நீங்க வைக்கிறீங்கன்னு கவனமா இருங்க. Vous devez faire attention à qui vous portez votre நம்பிக்கை paix. யார் மேல நீங்க வைக்கிறீங்கன்னு கவனமா Vous இருங்க. devez faire attention à qui vous portez votre espérance, votre foi. ஆமென். நீங்க ஒரு பொருள் இல்ல இந்த பொருள் என்கிட்ட இருக்குது நான் இனி சமாதானமா இருப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னு Si சொன்னா vous dites j'ai obtenu cette chose, un objet, un produit, je suis en paix, ஆமென், அது நீங்க டிசப்பாயிண்ட் ஆவீங்க. et c'est que vous êtes désinvolté. ஏன்னா அது வந்து ஒரு பொருள், C'est un produit. ஒரு நாள் இருக்கும், Un jour on peut l'avoir அடுத்த நாள் இல்லாம போகும். et l'autre jour il peut disparaître. ஆமென். நீங்க மனுஷர்கள் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா Si vous portez votre foi auprès des hommes, அதாவது இந்த நபர் இருந்தா நான் சமாதானமா இருப்பேன்னு நீங்க நிச்சயங்கன்னு சொன்னா si vous pensez que si j'ai cette personne là je serai en paix, அதுலயும் நீங்க ஏமாந்து போவீங்க. et là vous êtes trahi aussi. நான் மனுஷர்கள் ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, Parce que les hommes un jour ils peuvent être bien அடுத்த நாள் மாறுவாங்க. et l'autre jour ils peuvent changer. இதால தான் நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. C'est pour ça que vous avez beaucoup de personnes, vous n'avez pas la paix. ஆமென். எத்தனை பணம் இருந்தும், Même si vous avez l'argent, எத்தனை கார், எத்தனை பொருள் இருந்தும், même si vous avez beaucoup de produits, beaucoup d'objets, பணம் இருக்கிறது தப்பு இல்ல, ce n'est pas mal d'avoir de பொருள் l'argent, வச்சிருக்கிறது தப்பு இல்ல, ce n'est pas mal d'avoir des objets, ஆனா அதுவே உங்களோட சமாதானமா இருக்க கூடாது. mais ça ne doit pas être votre paix. அது இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. Si vous dites si j'ai cela je serai en paix, c'est qu'il y a un problème. ஆமென். தேவன் மேல எங்களுடைய சமாதானம் நம்பிக்கை நாங்க வைக்க வேண்டும். Vous devez avoir votre paix et votre foi en Dieu. அதால Et donc cela, தேவனோட ஒரு உறவு இருக்கிறது சரியான முக்கியமான காரியம். et il faut avoir une relation avec Dieu, c'est très important. ஆமென். அந்த சமாதானம் Cette paix, அது வந்து ஒரு பொருள் இல்ல, ce n'est pas un objet, ஆமென், ஒரு நபர் இல்ல, ce n'est pas un homme. தேவனுக்கும் எங்களுக்கு இருக்கிற அந்த உறவு தான் அந்த சமாதானம். Et cette relation qu'on a avec Dieu, c'est ça la paix. எவ்வளவுக்கு தேவனோட ஒரு உறவுல இருக்கிறீங்களோ À tel point que vous êtes dans une relation avec Dieu, அவ்வளவுக்கு நீங்க சமாதானமா இருப்பீங்க. à tel point vous serez en paix. என்ன சூழ்நிலை வந்தாலும், Dans n'importe quelle situation, வாழ்க்கையில என்ன நடந்தாலும், dans n'importe quelle situation de la vie, என்ன பிரச்சனை dans வந்தாலும் n'importe quel problème, அந்த உறவை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. et ne lâchez pas cette relation. அந்த உறவு தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். C'est cette relation qui vous donnera la paix dans உலகம் n'importe quelle தர situation. முடியாத சமாதானம். La paix que le monde ne peut pas vous apporter. அதான் இயேசு சொல்றார், யோவான் 4:14 போங்க. C'est pour ça qu'on voit dans Jean 14, Jean 14 verset 1 முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. பாருங்க, உங்கள் இருதயம், que votre cœur, மேன் ஆண்டவர் சொல்லல நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டும்னு சொல்லி. Dieu ne nous a pas dit d'être parfait. மேன் ஆண்டவர் சொல்லல நீங்க மலைகள் தாண்ட வேண்டும்னு சொல்லி. Dieu nous a pas dit de soulever des montagnes. மேன் கர்த்தர் என்ன சொல்றார்? Qu'est-ce que dit Dieu? உங்கள் இருதயம் மட்டும் கலங்காமல் இருப்பதாக. Que votre cœur ne se trouble pas. ஆமென். தேவனையும் நம்புங்க, ayez foi en Dieu, என்னையும் நம்புங்க, et croyez aussi en moi. என்னையும் நம்புங்க என்ன நான் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை நீங்க நம்புங்க. Croyez en la paix que je vous ai donnée. ஆமென். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், la paix que le monde ne peut pas vous accorder. இது வந்து ஆமென் சொல்றது மட்டும் இல்ல, நாங்க இது ஃபாலோ பண்ண வேண்டும். Non seulement dire amen, nous devons aussi le suivre. ஆமென். ஏன்னா நாங்க நல்லா இருக்கும்போது, quand nous sommes bien, சிரிச்சு கோல் சுத்துற வர்றது சரியான ஈஸி. on peut parler facilement et être heureux. ஆமென். ஆனா பிரச்சனைகள் வரும்போது, quand on a des obstacles, அதுல தான் நாங்க பார்க்கலாம் c'est là qu'on peut voir எவ்வளவுக்கு அந்த சமாதானத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, à quel point vous avez foi en la paix, எவ்வளவுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அந்த உறவு இருக்குதுன்னு à quel point vous avez une relation entre Dieu avec Dieu. அந்த பிரச்சனை வரும்போது உங்க ரியாக்ஷன்ல தான் புரியும். Et quand il y a un obstacle, c'est à votre réaction qu'on comprend. எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்லி. Comment vous réagissez. ஆமென். தாவீது ராஜா அந்த வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம் என்ன. On peut voir le roi David.
எத்தனையோ பிரச்சனை இருந்தது அவருடைய வாழ்க்கையில. Il y avait beaucoup de problèmes, d'obstacles dans sa vie. உண்மையிலே நிறைய ராஜா இருந்தாங்க. Il y avait beaucoup de rois. இப்ப சலமோன் ராஜா, Le roi Salomon, ஜோத்தாம், le roi Jotam. நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. Il y avait beaucoup de ஆனா rois. தாவீது ராஜாக்கு வந்த பிரச்சனை போல ஒரு ராஜாக்கும் வரல. Mais les problèmes que le roi David a traversés, personne ne உண்மையிலே les a subis. தாவீது ராஜா தான் அந்த கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தவர். Et le roi David était vraiment en difficulté pour atteindre sa place. ஜனங்கள் துரத்தி கொண்டு போனாங்க. Et les gens le poursuivaient. ஆனா பாருங்க, Mais regardez, அந்த தாவீது ராஜா, ce roi David, நாங்க எடுப்போம் சங்கீதம் 23 on prend Psaume 23. ஒன்றில் இருந்து நாங்கள் வாசிப்போம். எவ்வளவுக்கு கர்த்தர் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. À tel point il avait confiance en Dieu, la foi en Dieu. முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். நான் தாட்சி கவனிக்க வேணும். இந்த சங்கீதம், Ce psaume, தாவீது ராஜா ஜனங்கள் அவரை துரத்தும் போது, அதாவது சவுலுடைய சோல்ஜர்ஸ் அவரை துரத்தும் போது தான் இந்த சங்கீதமே எழுதுறார். quand les soldats de Saül le poursuivent, il écrit ce psaume. அப்ப அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். Donc il court. சிட்டியா Il va de ville en ville, ஒளிஞ்சு கொண்டு, en cachette. யாராவது இன்றைக்கு உங்களை கொல்றதுக்கு துரத்துறாங்களா? Est-ce que quelqu'un vous cherche à vous tuer aujourd'hui? யாராவது அப்படி இருக்கிறீங்களா இன்றைக்கு? Est-ce qu'il y a quelqu'un comme ça? இல்லதானே? Il y a personne ici. அப்ப பாருங்க அந்த தாவீது ராஜா எப்படி அந்த சங்கீதத்தை எழுதுறார். Donc regardez dans quelles conditions il écrit ce கர்த்தர் psaume. மேய்ப்பராய் இருக்கிறார். தாட்சி அடையேன். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள, இப்ப அந்த ஸ்லோவா போகும், அவர் என்னை புல்லுள்ள இருந்த, அப்ப பாருங்க அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப பாருங்க எவ்வளவுக்கு இந்த வசனங்கள் ஒரு சமாதானத்தை கொடுக்குது. Regardez comment ces versets donnent la paix. ஒரு ஆறுதல் தருகிறார். Regardez comment il donne la paix. அந்த தாவீது ராஜா, Donc ce roi David, அந்த சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிற தாவீது ராஜா, qui traverse cette situation, இப்படியான வசனங்கள் அவர் அந்த நேரத்தில் எழுதுகிறார். et il écrit des versets tels que அப்ப எவ்வளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பார் ஆண்டவர் donc மேல. à tel point il avait la foi en Dieu. ஆண்டவர் தான் எனக்கு சமாதானம் கண்டிப்பா இருக்கும்னு எவ்வளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பார் அந்த À tel பாருங்க. point il avait la foi en Dieu. தொடர்ந்து வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பாருங்க இது பயங்கரமான சிச்சுவேஷன் அவருக்கு. C'est une situation extrême pour lui. வாழ்றா சாவறான்னு நிலைமையில இருக்கிறார். Il est entre la vie et la mort. நாளைக்கு வாழ வேணான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை தெரியாது என்ன நடக்கும் என்று. Il sait pas s'il va vivre le lendemain. ஆனா இருந்தாலும் அவர் சொல்ற நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், malgré tout il dit quand je marche dans la vallée sombre de la mort, பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். அப்ப பாருங்க எவ்வளவுக்கு அந்த சூழ்நிலையில, malgré cette situation, நிச்சய பாருங்க எங்களுக்கு பிரச்சனை வரும்போது, imaginez quand nous avons un problème, அந்த சூழ்நிலைகள் வரும்போது, dans cette situation on est pris par cette situation, எப்படி நாங்க ரியாக்ஷன் என்னது அதுதான் முக்கியம். comment on réagit, c'est ça qui est important. தாவீது ராஜா சொல்லி இருக்கலாம், peut-être que le roi David a தேவனே என்னை dit கைவிட்டிருந்து, que Dieu l'a abandonné, நான் சாக போறேன், que je vais mourir, என்னை சபிச்சிருந்து. que Dieu l'a maudit. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஸ்ட்ரெஸ்ல பிரஷர்ல எத்தனையோ வார்த்தை நாங்க சொல்றோம். இன்னைக்கு Aujourd'hui beaucoup de personnes avec du stress டிப்ரெஷன்ல எத்தனையோ வார்த்தை நாங்க சொல்றோம். vous dites des mots, des phrases ஒரு நம்பிக்கை இல்லாம, qui ont aucune foi, ஏதோ ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒரு சமாதானம் இல்லாம நாங்க வார்த்தை விடுறோம். et nous parlons des paroles qui n'ont aucune paix entre Dieu et nous. ஒரு பிரச்சனை வந்தா, quand nous avons un problème, நீங்க சொல்ல வேணும் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், vous devez dire quand je marche dans la vallée sombre de la mort, பொல்லாப்புக்கு நான் je பயப்படேன். ne redoute aucun mal, ஏன் தேவனீர் என்னோட கூட இருக்கிறீர். car Dieu est avec moi. அது நாங்கள் அப்ளை பண்ணணும் என்னுடைய வாழ்க்கையில. Et nous devons l'appliquer dans nos vies. தேவன், Dieu, அவர் மனுஷன் அல்ல. il n'est pas un homme. தேவன் ஒரு நாளும் உங்களை தள்ள மாட்டார். Dieu ne va jamais vous repousser. தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட Et மாட்டார். Dieu va ne jamais vous abandonner. ஒரு நாளும் உங்களை பார்த்து குற்றம் சாட்ட மாட்டார். Il va jamais vous regarder, vous accuser. கர்த்தர் உணர்த்துவார். Peut-être que Dieu vous fera sentir les choses. சில காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணா, s'il y a certaines choses qui vous dérangent, உங்களுடைய ஜீவியத்தை கெடுதல் செஞ்சா, si ça met en péril votre vie, கர்த்தர் உங்களை உணர்த்துவார். Dieu va vous le faire ressentir, மாற சொல்லி, de changer, ஆனா குற்றப்படுத்த மாட்டார். mais il ne va pas vous accuser. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனியன்ஸ் 2 Thessaloniciens 3:16. 3:16.
2 Thessalonians 3:16. 2 Thessaloniens 3:16 pardon. சமாதானத்தின் கர்த்தர் தாமே சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. உங்களுக்கு பாருங்க, எப்பொழுதும் சகல விதத்திலும் அதாவது வாழ்க்கையில என்னென்ன நடந்தாலும் quoi qu'il se passe dans vos vies, அந்த சமாதானம் உங்களோட இருப்பதாக. que cette paix soit avec vous. நாங்க தேவனோட சமாதானத்தோட நாங்கள் இருக்கும்போது, quand on est avec cette paix en Dieu, பாருங்க, நாங்க டென்ஷன் ஆகணும்னு சொன்னா, regardez quand on peut s'énerver, அவசரப்பட்டு சில முடிவை நாங்கள் எடுக்கிறோம். on peut prendre des décisions un peu rapidement. அந்த முடிவு பேனு தான் நாங்க யோசிப்போம், உணர்வோம், உண்மையிலே அந்த அப்படி நாங்க செஞ்சிருக்க கூடாது. Et après on réalise que c'était une mauvaise décision. ஓமா இல்லையா? Oui ou non? alors டென்ஷன்ல சில காரியங்கள் நாங்கள் சொல்லுவோம், சில முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அவசரப்பட்டு. En étant énervé, on peut prendre des décisions, on peut dire des choses. ஆனா நீங்க தேவனுடைய விசுவாச தேவனுடைய சமாதானத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, si vous avez foi en Dieu, எப்பவுமே கரெக்டான சாய்ஸ் தான் நீங்க எடுப்பீங்க. vous prendrez toujours des bonnes décisions. சரியான முடிவை தான் நீங்கள் எடுப்பீங்க. Vous prendrez toujours des bonnes décisions. நல்ல முடிவை தான் நீங்கள் எடுப்பீங்க. Vous prenez toujours des bonnes décisions. எப்ப அந்த சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்ளும் போது, lorsque vous gardez la paix. அப்ப நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன். Je vous dis une chose aujourd'hui. என்ன நடந்தாலும், dans n'importe quelle situation, வீட்ல என்ன நடந்தாலும், même à la maison, செல்ஃப் கண்ட்ரோல் இருங்க. vous devez garder votre maîtrise de soi. அந்த சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. Vous devez garder votre paix. Amen. இப்ப எனக்கு நிறைய फ्रेंड्स இருக்காங்க. J'ai beaucoup d'amis. அவங்க இப்பதான் மேரி பண்ணி இருக்காங்க. Et ils sont mariés récemment. ஒரு ஆள் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. Et aujourd'hui un ami a trouvé quelque chose. மச்சான், மனசி கத்தினா நான் கத்துவேன். Il a dit, moi, si ma femme elle crie, je crie aussi. ஆறு ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கும். Et c'est tous les jours ainsi. ஒரு நாள் கத்தி கொண்டிருந்தவா, et un jour elle a crié. நான் ஹெட்போன் போட்டு கொண்டிருந்தேன். Et j'avais mes écouteurs. அப்ப அவ சொல்றத நான் கேட்கல. Et j'ai pas écouté ce qu'elle a dit. அப்படியே பேசாம இருந்தேன். Et je suis resté calme. 20 நிமிஷத்துக்கு ஓடி வரா. Et dans 20 minutes après, elle est revenue. நீ ஓகேயா? Est-ce que ça va? Parce qu'il a rien dit. Amen. அப்ப ஆரர் என்ன சொன்னாலும், même si n'importe qui peut dire quoi que ce soit, ஒரு நல்ல அட்வைஸ் கப் சிப்னு இருங்க. et un bon conseil, restez silencieux. ஒண்ணுமே சொல்லாதீங்க. Ne dites rien. அவங்களே மாறுவாங்க. Et eux-mêmes vont changer. அவங்களே உணர்வாங்க. Et eux-mêmes vont ressentir. Amen. அந்த சமாதானம், அவங்க சமாதானம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை. Même s'ils n'ont pas la paix, ce n'est pas grave. நீங்க சமாதானத்தோட இருங்க. Vous gardez votre paix. Amen. தேவனுடைய சமாதானத்தை இருக்கும்போது எப்பவுமே 100% ரைட் சாய்ஸ். Et quand vous êtes dans la paix de Dieu, vous pouvez prendre que des bonnes décisions. Amen. அடுத்த காரியம், முக்கியமான காரியம். Une autre chose très importante. இந்த நம்பிக்கையில, இந்த சமாதானத்துல நீங்க வளர வேணும்னு சொன்னா, si vous devez grandir dans cette paix, வளர வேணும்னு சொன்னா, இப்ப சின்ன பிரச்சனைகள் இருக்கும், பெரிய பிரச்சனைகள் இருக்கும். Il y a des petits problèmes, il y a des grands problèmes. பெரிய பிரச்சனை வரும்போது, quand nous avons des grands problèmes, சமாதானத்தை நாங்கள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? comment on doit garder notre paix? Amen. எத்தனை பேர் நீங்க தேவனுடைய வேதத்தை வச்சிருக்கீங்க? Combien de personnes vous avez la parole de Dieu? Amen. எத்தனை பேர் தேவனை வச்சிருக்கீங்க? Combien de personnes vous avez la parole de Dieu? இந்த வேதத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? Combien de personnes vous lisez ces paroles? எல்லாரும் நாங்க வாசிக்கிறோம். என்ன? On lit tous la Bible. எத்தனை பேர் நாங்கள் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறோம்? Combien de personnes on a foi en ces paroles? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த வேதத்தை நேசிக்கிறீங்க? Combien de personnes vous aimez ces paroles? அதுல தான் எல்லாமே இருக்குது. C'est là qu'il y a tout. வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். On lit, on a la foi. இதை நாங்கள் நேசிக்க வேண்டும். Et nous devons aussi aimer. சங்கீதம் 119 எடுங்க. On va prendre Psaume 119. 119ல 165. 119 verset 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு, pour ceux qui aiment ta loi, மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. il y a beaucoup de paix. அவர்களுக்கு இடறல் இல்லை. அவர்களுக்கு இடறல் இல்லை. Rien ne le fait trébucher. அப்ப இந்த சமாதானத்தை நீங்க வளர வேணும்னு சொன்னா, vous devez grandir dans cette paix. இந்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெடியா நீங்க வச்சிருக்க வேணும்னு சொன்னா, vous devez garder cette paix de manière constante. வேதத்தை வாசிக்கிறது விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, அதை நாங்க நேசிக்க வேண்டும். non seulement il faut lire la parole, avoir la foi, et aussi aimer la parole. Amen. இப்ப
ஒரு நபரை நாங்க நேசிச்சோம்னு சொன்னா Si on aime une personne, எல்லாரும் நாங்க நேசிக்கிறோம்னு சில நபர்களை on aime tous des personnes. மேல் ஒரு நபரை நாங்க நேசிச்சோம்னு சொன்னா Lorsque nous aimons une personne, மேல் அதாவது அந்த நபர் மேல ஒரு ஜெனுவினான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். on donne un intérêt pour cette personne. ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். என்ன On donne un intérêt pour cette personne, அவங்க என்னென்னலாம் சொல்லட்டும் même s'ils peuvent dire quoi que ce soit, அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. on va écouter, அது உங்களுக்கு புரியுறோ புரியலையோ même si vous comprenez ou non, நீங்க அந்த நபரை நேசிக்கிறீங்க, vous aimez cette personne, வேற வழியில கேட்டுக்கொண்டு தான் இருக்க vous வேண்டும். n'avez pas le choix, vous l'écoutez. ஆமென். ஒரு நபரை நேசிக்கும் போது Quand vous aimez une personne, அவங்க என்ன சொல்றாங்களோ quoi qu'ils disent, அதுக்கு நீங்க கீழ்ப்படிவீங்க. vous écoutez, vous obéissez. ஏன் Pourquoi? அந்த நபரை நீங்க நேசிக்கிறீங்க. Parce que vous aimez cette personne. அதே போல வேதத்தை நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா Et de même, quand vous aimez la parole, வேதம் என்ன சொல்லுதோ que dit la parole, அதை நீங்க கேட்பீங்க, vous écouterez அதன்படி நீங்க நடப்பீங்க. et vous marcherez ainsi. வேதத்தை நேசிக்கும் போது Quand vous aimez la parole. ஆமென். அப்ப இந்த உலகம் Donc ce monde, மேலே நாங்க நேசம் வச்சா si vous aimez ce monde, எப்பவுமே நாங்கள் ஏமாந்து போவோம். vous serez trahis. ஆனா நீங்க வேதத்துல நீங்க நேசம் நீங்க வச்சு பாருங்க, Mais si vous aimez la parole, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. et la parole de Dieu ne vous abandonnera jamais. தேவன் ஒரு நாளும் உங்களை தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை தள்ளாது. La parole de Dieu ne vous repoussera jamais. ஒரு நாளும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. Jamais vous serez affaibli. மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைக்கும்போது தான் நாங்க சோர்ந்து Et போறோம். si vous gardez votre foi en l'homme, vous serez affaibli. ஆமென். வேதத்தை நேசிங்க. Aimez la parole. ஆமென். வேதத்தை நேசிக்கிறதா என்னது? Que veut dire aimer la parole? எங்க போனாலும் Où que vous soyez, அந்த வேதத்தை நீங்க என்ன செய்வீங்க? எப்பவுமே நீங்க தியானிச்சு கொண்டே இருப்பீங்க. et vous serez toujours en train de méditer la parole. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது Tous les jours, quand vous lisez la parole, அந்த வசனத்தை நீங்க தியானிங்க. vous méditez la parole, les versets. ஆமென். அதான் வேதத்தை நேசிக்கிறது. C'est ça, aimer la parole. சில பேர் பாருங்க, Certaines personnes, regardez, ஹஸ்பண்ட் வைஃப் மெசேஜ் போட்டா si le mari et la femme ils font un message, அது நல்ல வார்த்தையான மெசேஜ் இருந்தாலும் கெட்ட வார்த்தையான மெசேஜ் இருந்தாலும் si c'est bonnes paroles ou des mauvaises paroles, அதை நாங்க பார்த்து கொண்டு இருப்போம். இல்லை திருப்பி on regarde, on re-regarde. ஏன்? Pourquoi? அந்த நம்பரை நீங்க நேசிக்கிறீங்க. Parce que vous aimez cette personne. டென்ஷன் வந்தாலும் Même si vous énervez, அது திருப்பி சும்மா பாவீங்க. et vous regardez les messages. ஏன்? அந்த நம்பரை நீங்க Parce que நேசிக்கிறீங்க. vous aimez cette personne. அப்ப தேவனுடைய வார்த்தையில Donc, la parole de Dieu, தேவன் எங்களை சிருஷ்டிக்கும் போது donc quand Dieu nous a créés, தேவன் எங்களை உணர்த்தும் போது, quand Dieu nous fait ressentir, பாவத்தை உணர்த்தும் போது quand il nous fait ressentir le péché, வேதத்தை நீங்க தள்ளாதீங்க. ne repoussez pas la parole. அதை கேளுங்க, Écoutez la parole. திருப்பி வாசிங்க. Relisez அது la உங்களுக்கு parole. கஷ்டமா தான் இருக்கும் சில நேரம். C'est peut-être difficile dans certains moments. திருப்பி நீங்க பார்த்து கொண்டே இருங்க. Et que vous regardez la parole, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த விடுதலை தருவார். et Dieu va vous donner la délivrance. ஆமென். புலம்பல்ல போவோம் இருக்க லமெண்டேஷன். On va voir la lamentation, புலம்பல் 3 chapitre 3. ஆமென். 23 புலம்பல் 3:17 என்று வாசிங்க. Verset 17. என் ஆத்துமாவை எத்தனை பேருக்கு எரேமியா தீர்க்கதரிசி தெரியும்? Combien de personnes vous connaissez le prophète Jérémie? எல்லாருக்கும் தெரியும். என்ன? எரேமியா தீர்க்கதரிசி ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசி. C'est un prophète assez spécial. ஏன்? Pourquoi? இல்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் ஜெரேமியாக்கு. Dieu dit une chose à Jérémie. தாயின் கருவில் உன்னை Je உருவாக்கி. t'ai choisi de la conception. கர்த்தர் வேற தீர்க்கதரிசியும் சொல்லல, ஜெரேமியாக்கு தான் சொல்லிருக்கார். Il l'a dit à Jérémie. அப்ப அவர் ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசி. Il est spécial comme prophète. சில பேர் நாங்க ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கோம், என்ன தாயின் கருவில் உன்னை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி. Et cette personne a cette promesse là. அந்த தீர்க்கதரிசிக்கு Ce prophète, ஒரு சூழ்நிலை இடப்படுது. il a une situation, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. une situation assez difficile. பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கே கஷ்டமான சூழ்நிலை வருது. Même pour les prophètes, ils ont des moments difficiles. அந்த கஷ்டமான சூழ்நிலையில Donc dans ces moments difficiles, எரேமியா என்ன சொல்றான்னு பாருங்க. அது வாசிங்க ஒருக்கா. que dit Jérémie? என் ஆத்துமாவை என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சமாதானத்துக்கு தூரமாக்கினா. இது பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு நாங்க ஆண்டவரை நம்பினாலும் சேர்ச்சுக்கு வந்தாலும் Malgré qu'on vienne à l'église et qu'on a la foi en Dieu, இப்படித்தான் நாங்க சில காரியங்கள் சொல்றோம். திருப்பி வாசிங்க. on dit des choses telles que cela. சுகத்தை மறந்தேன். சுகத்தை மறந்தேன். J'ai oublié le bonheur. என் பலனும் என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் நான் அழிந்து கர்த்தருக்கு போயிற்று. காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. நெச்சு பாருங்க எப்படியான சூழ்நிலையில போயிருப்பாருன்னு. Imaginez dans quelle situation il devait être. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச அந்த நம்பிக்கை La foi qu'il avait en Dieu,
இல்லாம போயிட்டு அப்ப எவ்வளவுக்கு அவர் சோர்ந்து போயிருப்பார். Elle a disparu. Donc imaginez comment il était affaibli. அப்ப சோர்ந்து போற நாட்கள் எங்களுக்கு சில நேரம் வரும். Donc peut-être qu'on peut avoir des jours où on peut être affaibli. ஆமென். ஒரு நாளும் யாருமே சொல்லலாரு எனக்கு பிரச்சனை இல்லன்னு. Personne peut dire je n'ai pas de problème. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. Tout le monde a des problèmes, des obstacles. ஆனா இந்த எரேமியாக்கு Mais pour Jérémie, இவ்வளவும் சொன்னாலும் même si malgré tout ce qu'il a dit, எரேமியா ஒரு காரியத்தை செய்றார். Jérémie fait une chose. என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று, எட்டியும் பிச்சியுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. எனக்குள் முறிந்து என் ஆத்துமா முறிந்து போறேன்னு சொன்னா அதே போல வேற ஒரு வழி இல்ல. Son âme se détruit et il n'y a aucune douleur telle à cela. எனக்கு தலை சுத்துறன்னு சொல்லலாம். On peut dire que j'ai des maux de tête. எனக்கு முடியலன்னு On சொல்லலாம். peut dire que je n'y arrive plus. எனக்கு மனம் உடைந்துன்னு On சொல்லலாம். peut dire que j'ai le cœur brisé. ஆனா என் ஆத்மா உடைஞ்சிருக்குன்னு சொன்னா அது பயங்கர வலி அவருக்கு. Et là on voit que son cœur est cassé et c'est une grande douleur pour lui. எத்தனை பேர் சில நேரம் அந்த வலியால நாங்க போயிருப்போம். Combien de personnes ont traversé cette situation? எல்லாருக்கும் நாங்க போயிருப்போம் சில நேரத்துல. On a peut-être traversé cette situation. ஆனா அந்த வலி இருந்தும் Mais malgré cette douleur, அவர் ஒரு காரியம் செய்றார். இதுல இருந்து நீங்க கவனமா பாருங்க. il fait quelque chose, vous allez voir. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். வாசிங்க. நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. பாருங்க, சோர்ந்து போன எரேமியாக்கு Jérémie qui est affaibli, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொன்ன எரேமியாக்கு Jérémie qui n'a plus aucune foi, அவர் என்ன செய்றார்? qu'est-ce qu'il fait? தேவனுடைய வார்த்தை அவர் நினைவு கூர்றார். Il remémore la parole de Dieu. ஆமென். என்ன சூழ்நிலை இருந்தாலும் Dans n'importe quelle situation, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா si vous avez la parole de Dieu en vous, சோர்ந்து போனாலும் உடலை அதை நீங்க மாத்தலாம். même si vous êtes affaibli, vous pouvez changer cela. சூழ்நிலை நீங்களாவே மாத்தலாம். Vous pouvez changer la situation. நம்பிக்கை இல்லை என்று சொன்ன இனிமேல் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல எரேமியா, Si vous, comme Jérémie qui a dit je n'ai plus rien pour moi, நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக காட்டுறார். Dieu nous montre clairement எப்பப்ப கஷ்டமான சூழ்நிலை வருதோ, quand on a une situation assez difficile, மறுபடியும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் எடுங்க. vous devez se remémorer la parole de Dieu. மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுங்க. Vous devez reprendre les promesses que Dieu vous a données. தொடர்ந்து வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. சூழ்நிலை மாறலாம், que la situation peut changer, நம்பினவர் மாறலாம், que les personnes qu'on avait foi peuvent changer, ஆனா கர்த்தர் பொய் சொல்ற தேவன் அல்ல. mais Dieu ne ment pas. அவர் சொன்னதை செய்யற தேவன். Dieu fait ce qu'il a dit. அவர் உண்மை உள்ளவர். Dieu est vrai. உண்மை உள்ளவர்னா என்னது? Qu'est-ce que ça veut dire qu'il est vrai? அவர் மாறாதவர். Qu'il ne change pas. ஒரு வார்த்தை சொன்னா அது செய்வார். Quand il dit quelque chose, il le fait. Amen. அதான் எரேமியா திருப்பி நினைவு கூர்றார். C'est pour ça que Jérémie se rappelle de cela. அதே போல தாவீதுக்கும் அந்த அப்படி ஒரு சூழ்நிலை வருது. Et ainsi David aussi a une situation pareille. ஒரு 119 சங்கீதம் Psaume 119 28ஆம் வசனத்தை வாசிங்க. Verset 28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. சஞ்சலத்தால் திருப்பி ஆத்துமா ஒரு பிரச்சனை. On a encore un problème avec l'âme. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. Mon âme est accablée de tristesse. இதுவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை தான். C'est là aussi une situation assez difficile. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், mais malgré la situation, தாவீது சொல்றார், David dit, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி என்னை எடுத்து நிறுத்தும். selon ta parole, relève-moi. அப்ப தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. David a un espoir. இந்த சூழ்நிலை எனக்கு பயங்கரமா இருந்தாலும், malgré la situation qui est difficile, கண்ணுல பாக்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்தாலும், même s'il n'y a plus d'espoir à mes yeux, உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். que ta parole m'a fortifié. உம்முடைய வார்த்தை என்னை நிலை நிறுத்தும். que la parole va le relever. Amen. என்ன சூழ்நிலை இருந்தாலும், dans n'importe quelle situation, தேவனுடைய வார்த்தை உண்மையிலே நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா, si vous aimez la parole de Dieu, மேன் கர்த்தர் நிச்சயமா அந்த சமாதானத்தை காத்துக்கொள்வார். Dieu va garder cette paix. மேன் அப்ப
பிரச்சனை வந்த உடனே பயப்படுறது ஒரு நார்மலான காரியம். Avoir peur quand vous avez un obstacle, c'est normal. பிரச்சனை என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இல்ல எல்லாருக்கும் பயம் வரும். Personne peut dire je n'ai jamais peur quand j'ai un problème. ஆனா பயம் வந்த பிறகு Mais après la peur, எரேமியாவும் தாவீது போலயும் நீங்களும் பேசுங்க. vous devez parler comme Jérémie et David. உம்முடைய வார்த்தையின்படி Selon ta parole, நிலைநிறுத்தும். relève-moi. ஆமென். நீ உண்மை உள்ளவர். Tu es vrai. எரேமியா சொல்ற நீர் உண்மை உள்ளவர். Jérémie dit tu es vrai. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். ரோமர்ல On va à Romains. இதுல பாருங்க On peut voir பவுல் ici எவ்வளவுக்கு que Paul, சமாதானத்தின் மேல் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். il donne une grande importance à la paix. இப்ப ரோமர் எபேசியர் எல்லாம் யாருக்கு எழுதுறார் பவுல்? On peut voir pour qui il écrit Romains, Éphésiens. சில நான் யாருக்கு எழுதுறார்? யாருக்கு அந்த லெட்டர்களை அனுப்புறார்? Pour qui à qui il envoie ses lettres. இப்ப இதுகள் எல்லாம் சபைகளுக்கு தான் அவர் எழுதுறார். Il écrit pour des églises. பவுலுக்கு நிறைய கிளை சபைகள் இருந்தது. Paul avait beaucoup d'églises branches. அவருக்கும் நிறைய தலைவலி. Il avait beaucoup aussi de maux de tête. ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள். Pourquoi tout le temps il y avait des problèmes? எப்ப பார்த்தாலும் tout le temps il y avait des problèmes. சபையில சமாதானம் இல்ல. Il n'y avait pas de paix dans les églises. ஆமென். அப்ப எங்க சபை மட்டும் இல்ல. Non seulement notre église. அந்த காலத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Et déjà à l'époque ça a déjà commencé. ஆமென். அப்ப பவுல் தன்னுடைய கிளை சபைக்கு அனுப்புறார். Paul l'envoie à une église branche. அவர் அனுப்பும்போது பாருங்க எப்படி ஒரு அதிகாரத்தை தொடங்கி இப்ப ரோமர் தொடங்கின எப்படி தொடங்குறார், ரோமர் தொடங்கின எப்படி முடிக்கிறார் பாருங்க. Regardez comment il commence Romains et il finit. ரோமர் 1:7 வாசிங்க. On va Romains chapitre 1. 1:7 வாசிங்க. ஒண்ணுல இருந்தா இல்ல ரோமர் 1:7. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல்ல வர்ற வசனம் வாசிங்க. 6வது வசனம். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும். 7ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின் 7வது வசனம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஓகே, ஆங்கிலத்துல போட்டுருக்குற ரோமர் 1:7ல கிருபையும் சமாதானமும். On peut voir en anglais que la paix et la grâce. அதே மாதிரி 16:20 வாசிங்க. ரோமர் 16:20 கடைசி அதிகாரம். Romains 16 chapitre 16 verset 26. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். சமாதானத்தின் தேவன். verset 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்ப பாருங்க, சமாதானத்தின் தேவன், le Dieu de la paix. அதே மாதிரி 2 கொரிந்தியர்ல போங்க. 2 Corinthiens. 2 கொரிந்தியர் 1:2. chapitre 1 verset 2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை சமாதானம் உண்டாவதாக. எப்படி தொடங்குறார் இந்த பாருங்க. அந்த பிரச்சனை பத்தி எழுதுறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றார்? Avant d'écrire par rapport à un problème, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. que la grâce et la paix soient. முடிக்கும்போது பாருங்க 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க, கடைசி அதிகாரம். Et quand il finit, regardez chapitre 13. 13-11. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆங்கிலத்தில் போட்டுக்கிறது சமாதானம் என்று சொல்லி. Et on peut voir en anglais qu'il écrit la paix. Donc en tout temps, பவுலுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. Paul a une façon. ஒரு ஜனங்களை கிரீட்டிங் பண்ணும்போது quand il écrit à des gens, சமாதானத்தை சொல்லவர் முதல்ல. Il parle de la paix d'abord. முடிக்கும்போது et quand il finit, திருப்பி சமாதானத்தை சொல்லவர். il reparle de la paix.
அப்ப என்ன நடந்தாலும் Donc quoi qu'il arrive, சபையில என்ன நடந்தாலும் dans l'église, quoi qu'il arrive, சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்ள nous வேண்டும். devons garder la paix. இது மிகவும் முக்கியமான C'est காரியம். très important. Amen. இன்றைக்கு யாராவது உங்களை துரத்துறாங்களா இல்ல தானே Personne கொல்றதுக்கு vous cherche à vous tuer இல்லாட்டி aujourd'hui. உங்களை அடிக்கிறதுக்கு உங்க வெளியில வெயிட் பண்றாங்களா டோர்ல Est-ce que des gens vous attendent pour vous battre dehors? இல்ல தானே Non. என்ன பிரச்சனை Quel est le problème? சபையில என்ன பெரிய பிரச்சனையா உண்மையில Est-ce qu'il y a un grand problème dans l'église? மைக் பிரச்சனை Problème de micro? வேர்ஷிப் பிரச்சனை Problème de louange? கோயர் பிரச்சனை Problème de chorale? உண்மையில பவுல் எல்லாம் வந்தா என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து Imaginez si Paul il vient, qu'est-ce qu'il va dire? எல்லாரும் அங்க உட்காருங்கடா Et il va vous dire asseyez-vous. உங்களுக்கு மைக்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் Il n'y a pas besoin de micro, asseyez-vous. அப்ப இந்த சின்ன 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 பிரச்சனைக்கு Et ces petits problèmes, சபையுடைய சமாதானத்தை நாங்க குழப்ப கூடாது. vous ne devez pas mettre en péril la paix de l'église. சபை வளரணும்னு சொன்னா Si l'église doit grandir ஆவியோடும் en esprit சமாதானத்தோடும் நாங்க et செய்ய avec வேண்டும். la paix, என்ன நடந்தாலும் quoi qu'il arrive, ஆமென். சபை வந்து தேவன் ரத்தம் சிந்தின சபை. son sang a goûté dans l'église. ஆமென். பிரச்சனை வரும்போது Lorsqu'il y a des problèmes, அதை அமைதியா நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும். nous devons savoir le maîtriser avec calme. ஆமென். தேவன் ரத்தம் சிந்தின சபை. Dans l'église, il y a son sang. ஆறார் புது பாட்டு பாடுறாங்க, Quelqu'un chante une nouvelle chanson, ஆறார் ஹை பிட்ச்ல போறாங்க. qui chante plus fort. இதான் இப்ப சபையில நடக்கிற C'est ça பிரச்சனை. ce qui se passe dans les églises aujourd'hui. இதெல்லாம் உண்மையில பிரச்சனையா? Est-ce que c'est un problème? நாங்க நிக்க கூடாது, நாங்கள் இல்லாம சபை ஓடாது. Nous ne devons pas penser sans nous, il n'y a plus d'église. கத்தர் யார் வேணாலும் சின்ன புள்ள இருந்தாலும் அவர் யூஸ் பண்ணி கத்தர் பயன்படுத்துவார். Dieu peut utiliser n'importe qui, même les petits. அதான் கத்தர் செய்யற காரியம். C'est ça que Dieu fait. அப்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியம், Donc le ministère que Dieu nous a donné, நாங்கள் உண்மையா நாங்க செய்ய வேண்டும். nous devons le faire de façon vraie. கத்தருக்காக நாங்க செய்ய வேண்டும். Nous devons le faire pour Dieu. சபையில ஒரு ஒழுக்கம் இருக்குது. Dans l'église, il y a une discipline. ஒரு டிசிப்ளின் Il y a இருக்குது. une discipline dans l'église. ஆமென். சபைக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு கோபத்தோட நாங்க வந்தோம்னு Si சொன்னா, on vient dans l'église avec une colère, une amertume, உங்களோட ஆவிக்குரிய தகப்பனும் நீங்க மதிக்க மாட்டீங்க. vous ne pouvez pas respecter votre père spirituel. உங்கள ஆவிக்குரிய தகப்பனை தந்தவர் ஆண்டவரை நீங்க மதிக்க மாட்டீங்க. Et le Dieu qui a donné votre père spirituel, vous n'allez pas respecter. சபைக்குள்ள கால் வச்சா ஒரு பயம் இருக்க வேண்டும். Vous devez avoir une crainte dans l'église. தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்க வந்தோம்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்க Nous வேண்டும். devons avoir une discipline en nous, que nous sommes dans le temple de Dieu. அப்படி ஒரு டிசிப்ளின் வந்தா தான் கர்த்தர் பிரியப்படுவார். Et si vous avez cette discipline, Dieu appréciera. ஆமென். ஏதோ லைட் கேமராக்கு அதெல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்ல. Dieu ne regarde pas les caméras, les lumières et tout. எவ்வளவுக்கு நாங்கள் உண்மையா இருக்கிற மாதிரி தான் À கர்த்தர் tel point, பார்க்கிறார். nous sommes vrais, seulement qui regardent. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை மறந்து தங்களை தான் நெச்சு கொண்டு இருக்கிறாங்க. Aujourd'hui, des personnes oublient Dieu et ils pensent que c'est தங்களுக்கு தான் பிரச்சனை என்று. eux le problème. ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பார். Dieu voit tout. கர்த்தர் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். Et nous devons avoir la foi en l'espérance en Dieu. எப்ப ஆண்டவரை விட நீங்க கூட உங்களை பத்தியே நீங்க கரைச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, Si vous parlez plus de vous que de Dieu, ஆமென், நீங்க ஆண்டவரும் மறந்துட்டீங்க. vous avez oublié Dieu. சபையில இருந்த அந்த ரெஸ்பெக்ட்டும் நீங்க Et vous மறந்துட்டீங்க. avez oublié le respect qu'il y a dans l'église. ஆமென். நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிக்குறாங்க. Beaucoup de personnes m'appellent. ஆமென். சலமோன் என்ன புள்ளியோட கரைங்க. Salomon parle avec mes enfants. இந்த புள்ளைய நீங்க கொண்டு வாங்க சேர்ச்சுக்கு. On ramène mes enfants à l'église. தாய் தகப்பன் Les parents, சபைய மதிச்சா s'ils respectent l'église, புள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா சபைய மதிப்பாங்க. les enfants automatiquement respecteront l'église. தாய் தகப்பன் சண்டைக்காரங்களா இருந்தா, Si les parents ils sont toujours en conflit, அவங்க சேர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ils ne viendront pas à l'église. எங்கள்ட்ட அடிச்சும் பிரயோசனம் இல்ல. Et ça sert à rien de nous appeler. ஆனா தாய் தகப்பன் வேலையை பார்த்துட்டாங்க. Parce que déjà les parents ont fait le travail. அப்ப தாய் தகப்பன், Donc les parents, நான் சொல்ற ஒரு காரியம், je dis une seule chose. ஆமென், புள்ளையில பிரச்சனை இருந்தா S'il y a un problème avec vos முதல்ல enfants, உங்களே நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. d'abord cherchez en vous. நீங்க செய்யறது சரியா? Est-ce que ce que vous faites c'est நீங்க correct? செய்யறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? Est-ce que Dieu appréciera ce que vous faites? நீங்க காட்டுற வழியில தான் உங்க புள்ளைகளும் போவாங்க. Vos enfants suivent le chemin que vous montrez. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ Tel que vous soyez vous. அதுதான் அந்த புள்ள சிந்திக்காம ஆட்டோமேட்டிக்கா செய்யும். Et c'est ça ce que l'enfant va faire sans réfléchir. அதுதான் அந்த புள்ள பார்த்தாரு. Parce que c'est l'enfant, c'est ce அப்பா qu'il a எப்படி, vu. Papa il est comme ça. அம்மா எப்படி, Maman elle marche de telle அதை façon. பார்த்து தான் அவங்க சபைக்கு வருவாங்க. Et c'est de cette façon-là que les enfants arrivent dans அப்ப l'église. தாய் தகப்பன் நாங்கள் மனம் திரும்ப வேணும். Donc les parents, vous devez changer. சமாதானத்துக்குள்ள வாங்க. Venez avec la paix.
உலகம் தர சமாதானம் இல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். Pas la paix du monde, mais la paix que Dieu vous அந்த donne. சமாதானம் போல இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல. Il n'y a aucune paix comme la paix de Dieu. இந்த உலகம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. Ce monde ne vous donnera pas cette paix-là. மைக் அந்த சமாதானம் உங்களுக்கு கொடுக்க Et முடியாது. ni même le micro ne vous donnera pas cette கோயில்ல paix. இருந்தா உங்களுக்கு சமாதானம் கொடுக்க Et முடியாது. ni même la chorale vous donnera cette paix. எவ்வளவுக்கு நீங்க ஹையா பாடுறீங்களோ அது சமாதானம் உங்களுக்கு Si கொடுக்காது. vous chantez fort, ça vous donnera pas la paix non plus. தேவன் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டிசிப்ளின் இருக்க Vous வேண்டும். devez avoir une discipline, un respect envers Dieu. எவ்வளவுக்கு தேவனை நீங்க மதிக்கிறீங்களோ, À tel point vous respectez Dieu, எவ்வளவுக்கு நீங்க ஊழியக்காரனை நீங்க மதிக்கிறீங்களோ, à tel point vous respectez les serviteurs de Dieu, எவ்வளவுக்கு உங்களுடைய சபை நீங்க à மதிக்கிறீங்களோ, tel point vous respectez votre église. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் டேக் கேர் பண்ணுவார். Et Dieu prendra soin de vous et de vos enfants. பிள்ளைகளை பத்தி நீங்க யோசிக்கவே Vous தேவையில்லை. n'avez même pas besoin de penser à vos enfants. கர்த்தரே வழி நடத்துவார். Dieu va les guider. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிப்போமா இந்த வேளையில. எங்களை ஒப்பு கொடுப்போம். Nous devons nous donner. கர்த்தர் எங்களை சபையை கட்ட வேணும். Dieu doit construire notre église. கர்த்தர் எங்களுடைய சபையை கட்ட வேணும். Dieu doit construire notre église. ஆமென். தேவனுடைய சிந்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Nous devons avoir les mêmes pensées que Dieu en nous. எந்த நேரமும் En tout temps, எந்த சூழ்நிலை dans நடந்தாலும், n'importe quelle situation, நாங்கள் என்ன செஞ்சாலும் quoi qu'on fasse, அது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். ça doit être apprécié auprès de Dieu. தேவனுடைய கண்களில் அது பிரியமா இருக்க Nous வேண்டும். devons être appréciés aux yeux de Dieu. தேவன் எங்களை பார்த்தா பெருமைப்பட வேண்டும். Dieu doit être content de nous, சந்தோஷப்பட வேண்டும். doit être joyeux auprès de nous. என்னுடைய பிள்ளைகள் இப்படி என்று சொல்லி, Que mes enfants sont என்னுடைய tels, பிள்ளைகள் ஒரு முன்மாதிரியா que இருக்கிறாங்கன்னு mes சொல்லி enfants sont vrais. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. Vous devez vous donner. தாவீது ராஜா சொல்றார், Le roi David dit, அது எவ்வளவுக்கு பெரிய ராஜாவா இருந்தாலும், même ça peut être un grand roi, தாவீது ராஜா சொல்றார், என்னை ஆராய்ந்து பாருங்க le ஆண்டவரே. roi David dit, examine-moi. எனக்குள்ள உமக்கு ஏதாவது பிரியம் இல்லை என்று சொன்னா, S'il y a quelque chose en moi que tu n'apprécies pas, அதை எடுத்து விடுங்க. enlève-le. ஆமென். என்னுடைய இருதயம், என்னுடைய பேச்சு எல்லாமே ஒன்றாய் இருக்கட்டும் என்று Que சொல்லி, mon âme et mes paroles soient சரியான முக்கியம். fassent un seul corps. C'est très important. ஊழியம் செஞ்சா நாங்கள் உண்மையாகவே ஊழியம் செய்ய வேண்டும். Si nous faisons le ministère, nous devons le faire de façon vraie. அது ஊழியக்காரன் இருக்கிறாரோ இல்லையோ உண்மையாகவே நாங்கள் செய்ய வேண்டும். Même s'il n'y a pas le serviteur, nous devons le faire vraiment. உண்மைத்துவத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். Dieu regarde à tel point on est vrai. ஆமென். நாங்கள் ஸ்டேஜுக்காக வரையில, On n'est pas là pour la scène. ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் கேட்க On வந்திருக்கிறோம். est là pour écouter la parole de Dieu. ஆண்டவருக்குள்ள நாங்கள் வளர வேண்டும் என்று இந்த சபைக்குள்ள வந்தா அந்த உணர்வு வர வேண்டும். Si nous devons, quand vous êtes dans cette église, vous devez penser que nous devons grandir en Dieu. எல்லா வைராக்கியங்களும் எடுத்து போடுங்க இந்த வேளையில. Laissez les choses, எல்லா கோபங்கள் எடுத்து போடுங்க. laissez la colère. இந்த சபை தேவனுடைய சபை. Cette église, c'est l'église de Dieu. இந்த சபைக்கு வந்தா இன்றைக்கு ஏதாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நாங்கள் அந்த சிந்தனைக்குள்ள வர Nous வேண்டும். devons avoir la pensée d'apprendre quelque chose quand on vient dans எங்களுடைய l'église. விசுவாசம் இன்னும் வளர வேண்டும் அந்த எண்ணத்தோடு நாங்கள் சபைக்கு வர வேண்டும். Nous devons avoir la pensée que notre foi doit encore grandir. அந்த சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. Vous devez garder cette paix.